ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கதம்ப சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பீர்க்கங்காவோட தோலை வழக்கமாக எல்லோரும் தூக்கி போட்டுருவோம். ஆனால் இன்றைக்கி பீர்க்கங்காவோட தோலை வச்சு ஒரு சட்னி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்க போகிறேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஷோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது ஒரு வானல் வச்சுக்கலாம். வானலில் 2 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 4லேருந்து 5 போல் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த காரம் கரெக்டான காரமாக இருக்கும். அது கூட 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு இது சேர்த்து நல்லா ஒரு 2 பெரட்டிக்கோங்க. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் மாறணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கலர் மாறிடுச்சு. இந்த டைமில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் அந்த மாதிரி நறுக்கி சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சம் பெருசாகவே தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம வதக்கி அரைச்சி தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த வெங்காயம் பாதி வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம பீர்க்கங்காய் தோல் ஏற்கனவே நான் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தோலை இப்போதோட சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். பீர்க்கங்காய் தோல் நம்ம சேர்க்கும் போது கொஞ்சம் மொரன்னு தான் இருக்கும். ஆனால் நம்ம வதக்க சரியாயிடும். இந்த தோலும் நல்லா பாதி வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த பதம் வர வரைக்கும் வதக்கிக்கிட்டால் போதும். இந்த டைமில் நான் 3 பெரிய தக்காளி எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இதில் தக்காளி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிட்டால் தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். அதனால் தக்காளி நான் 3 எடுத்திருக்கேன். நீங்கள் 4-5 கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாமே நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு வச்சு ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான பீர்க்கங்காய் தோல் சட்னி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்பு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு அது கூட கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் சேர்த்துட்டோன்னா நம்மளோட சூப்பரான பீர்க்கங்காய் தோல் சட்னி கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு கீழே கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.